நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே என்ன போர் நடந்து கொண்டிருக்கிறது, இதில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கிற போரில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதில் சைனாவுடைய ரோல் என்ன, இந்த 3 போர்களிலுமே சைனாவுடைய ரோல் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இது எந்த விதத்தில் இருக்கிறது, இன்றைக்கு யூகேயினுடைய ஒரு கார்கோ ஷிப் தாக்கப்பட்ட விவகாரத்திலிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இடம் அந்த தாக்கப்பட்ட விஷயத்தை வரைக்கும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹோர்மோஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பற்படை, அமெரிக்க சென்காம் அவனுடைய படையை வச்சுருக்கு. ஈரான் இதுவரை ஹோர்மோஸ் நீரிணையை கட்டுப்படுத்தவில்லை, நாங்கள் தான் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அது கிளைம் பண்ணுது. இந்த நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க 2வது தடவையாக நேற்றும் இன்றும் 2வது தடவையாக ஈரானிலிருந்து நாங்கள் தாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லியிருக்கு. ஈரான் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முகமது பாகர் கலிபாஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, we know full well that the continuation of the status quo is intolerable for America. அதாவது இதுவரைக்கும் நம்ம ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப இன்டாலரபிள், அது அமெரிக்காவுக்கு ரொம்ப எரிச்சலை ஊட்டுகிறது என்று பாராளுமன்றத்தில் ஈரான் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா மிட் எலெக்ஷன்ஸ் அமெரிக்காவில் வருது, நவம்பரில் 2026 நவம்பரில் மிட் எலெக்ஷன்ஸ் வருது. அந்த நேரத்தில் இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமானதுனால, பெட்ரோல் விலை அதிகமானதுனால நிறைய மற்ற பொருட்களுடைய விலையும் அதிகமாகிட்டுருக்கு. அது அவர்களுடைய தேர்தலை, ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர், அந்த தேர்தலை பாதிக்கும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்த நேரத்தில் பிபிசி நியூஸ்க்கு இன்டர்நேஷ்னல் எடிட்டர் ஜெரமி பவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, யூகே யுனைடெட் கிங்டம் அவங்களுடைய கார்கோ ஷிப் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. அது யாரால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, ஒரு அன்னோன் ஒரு சக்தியினால் அவங்களுடைய ஒரு கார்கோ நிறைய பொருட்களை எல்லாம் அழைச்சிட்டு தூக்கிட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கப்பல் இட் ஹஸ் பீன் ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி நியூஸில் ஜெரமி பவன் இன்டர்நேஷ்னல் எடிட்டர் சொல்லியிருக்கிறார். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதில் ஒரு பெரிய எரிபொருளெல்லாம் வைத்திருக்கிற ஒரு கோடவுன் தாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தாக்கலை, ஒருவேளை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து மறுபடி ஈரானுக்கு அதை காரணமாக வைத்து ஏதாவது தாக்குதல் நடத்துனா நாங்கள் திருப்பி தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த பாரசீக வளைகுடாவில் இப்போ நிறைய கப்பல்கள் எண்ணெய்களை வைத்துக்கொண்டு அங்கே தேங்கி நிற்கின்றன. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய கப்பற்படைகள் நிறைய விமானங்கள், ஏவுகணைகள், லேசர் பொருத்திய இயந்திரங்கள், நிறைய கண்காணிப்பு கேமராக்கள், இதெல்லாம் வச்சுட்டு நிறைய இராணுவ போர் வீரர்கள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அந்த பதட்டம் இன்னும் குறையவே இல்லை. அமெரிக்கா இதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதை ப்ராஜெக்ட் பிளாக்கேட் அப்படின்னு ஈரானியன் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழலில் அமெரிக்கா ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா நாங்கள் எதிர் தாக்குதல் பண்ணுவோன்னு ஈரான் சொல்லிகிட்ருக்காங்க. நேற்று யூகேயினுடைய ஒரு கார்கோ ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை இட் ஹஸ் பீன் அட்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் எப்போ வேணாலும் பாரசீக வளைகுடாவில் மறுபடி அதி தீவிரமான போர் மூளுமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஈரான் கடுமையாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நீங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலுடைய சப்போர்ட்டோட இங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நம்முடைய பாரசீக வளைகுடாவில் பதற்றத்தை ஏற்படுத்தாதீங்க, அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தலைவரை பார்த்து ஈரானுடைய தலைவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஈரானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறார், அவங்களுடைய சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாரு, இட் இஸ் அனௌன்ஸ்ட் டு த அஃபிஷியல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மென்ஸ் ஆஃப் த எமிரேட்ஸ் தட் யுவர் கண்ட்ரி as an Islamic land should not become a den of Americans and Zionists
and their military forces and equipment and betray the Islamic world என்று அந்த இஸ்லாமிக் ஈரானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்லாமிக் லேண்ட், இந்த வளைகுடாவில் இருக்கிற நம்முடைய முஸ்லீம் லேண்ட், இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. அமெரிக்கர்களும் அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேல் யூதர்களும் இணைந்திருக்கின்ற இந்த கூட்டு சதியில் நீங்கள் விழுந்துடாதீங்க என்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு ஈரான் சொல்லியிருப்பதாக ஈரான்ஸ் கதம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த சூழலில் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்கு அப்படின்னாக்கா, அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தக கப்பல்களை எல்லாம் அங்கிருந்து நகர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அது எல்லா நாடுகளுக்கும் உதவும். அப்படி உதவுவதனால் வந்து எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் சொல்லிவிட்டு அமெரிக்க கப்பற்படை அங்கே நின்னது இல்லையா, அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு ஒரு இடைநிறுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, we have mutually agreed that while the blockade will remain in full force, அந்த முற்றுகை வந்து அது வந்து தொடர்ந்து இருக்கும் in full force and effect, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் will be paused. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ங்கிறது அங்கே இருக்கிற கப்பல்களை வந்து வெளியேற்றுவது. அதுதான் அந்த போர் நிறுத்தம் இருக்குது. அந்த நீரிணையை வந்து முற்றுகையிட்டிருக்கிறாங்க. அந்த முற்றுகை வந்து ஈரான் அந்த பகுதியில் இருக்கிற அதனுடைய பிடி அதை வந்து தளர்த்து கொள்ள வேண்டும், அதை ஒரேடியாக நீக்கிவிட வேண்டும். அதற்காக வந்து போரிடுகிற அந்த அதுதான் முற்றுகையிட்டு அதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது வந்து அப்படியே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தொடங்கிய அந்த கப்பல்களையெல்லாம் விடுவிக்கிறது வந்து அதை அவங்களால பண்ண முடியலை. இந்த நேரத்தில் தான் யூகேனுடைய ஒரு கார்கோ ஷிப் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய விமானம் வந்து மாயமாக மறைஞ்சிருக்கு. அதனால் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து இப்பொழுதைக்கு பாஸ்டு. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வில் பி பாஸ்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் டு see whether or not the agreement can be finalized and signed. என்ன அக்ரிமெண்ட் அவங்க கேட்குறாங்க? ஈரானுடைய அணு ஆயுதம் அதெல்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டும். இனிமேல் அவங்க வந்து அணு ஆயுதம் பற்றி பேசக்கூடாது, அணு ஆயுதம் வைத்து கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா கோரிக்கை எழுப்பியிருக்கிறது. ஸோ அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அதை நிறுத்தி கொண்டு பாஸ்டு. வெதர் ஆர் நாட் த அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் யூஎஸ் அவர் வந்து அவருடைய ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோஷியலில் வந்து பதிவிட்டிருக்கிறார். ஸோ இந்த நிலையில் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இஸ்லாமாபாத் மூலமாக, பாகிஸ்தான் மூலமாக ஒரு 14 அம்சங்களை கொண்ட ஒரு கோரிக்கை, 14 அம்சங்களை கொண்ட கோரிக்கை, ஒரு ஒப்பந்தத்தை அவங்க வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு. அப்படி இந்த ப்ரப்போஸலை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற அந்த முற்றுகை மட்டும் இல்லை, போரே நமக்குள்ளே வேண்டியதில்லை என்று ஈரான் சொல்கிறது. அப்போ அந்த அம்சங்களில் மிக முக்கியமான அம்சங்களாக என்னென்ன இருக்குது? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ் நீரிணை வந்து அவர்களுடைய ஈரானுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக ஈரான் வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய அணுசக்தி திட்டம் இருக்கு இல்லையா, அந்த அணுசக்தி திட்டத்தை வந்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம், அதை நீங்கள் வந்து தடைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான ஒப்பந்தங்களில் வந்து அந்த 14 அம்சங்கள் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை வந்து இஸ்லாமாபாத் மூலமாக ஈரான் அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்கிறது. ஸோ அந்த 14 அம்சங்களை கொண்ட ஒப்பந்தத்தை ஈரான் கொடுக்கும் பொழுது, நம்முடைய பாகிஸ்தான் மூலமாக கொடுக்கும்போது அமெரிக்கா அதை வாங்கி படிச்சுட்டு, இதில் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதில் பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று அமெரிக்கா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்க யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணார், திடீர்னு மனம் மாறி இந்த போரை வந்து நிறுத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் கிட்டத்தட்ட நின்று விட்டது. நாங்கள் இப்போ செய்ய போகிறது வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது வந்து அங்கே இருக்கிற கப்பல்கள் இருக்கு இல்லையா, ஹோமோஸ் நீர்கள் நிறைய கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்களில் இருக்கிற மாலுமிகள், பணியாளர்கள், அவங்களெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விடுவித்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்புறது தான், அந்த தொழிலை தான் பண்ண போகிறோம். வேறு வந்து நாங்கள் ஈரான் மேலே எந்த விதமான அட்டாக்கும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தான் நம்ம பண்ண போகிறோம்
என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்கன்னா, அரசியல் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் ஒரு பிரசிடெண்ட், யுஎஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு நாட்டின் மேலே போர் தொடுக்கலாம். ஆனால் போர் தொடுத்து 60 நாட்களுக்குள் 60 நாட்கள் தாண்டிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து அவர் தனியாக முடிவு செய்ய முடியாது. அது அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட்டில் விவாதித்து அவர்களுடைய அனுமதி பெற வேண்டும். அப்புறம் February 28 தொடங்கிய இந்த போர், ஈரான் மேலே இருக்கிற போர் என்னென்னா, இப்போது May 2 60 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போது அதனால தான் அவங்க வந்து இப்போ பின்வாங்கி இது போர் அல்ல, இது வந்து நாங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணுறோம் என்று சொல்கிறாரோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். ஸோ இந்த சமயத்தில் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்திருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதற்குள்ளேயே இது வந்து ஈரான் மேலே, இப்போ அமெரிக்கா மேலே ஈரான் எந்த விதமான தாக்குதலும் நடத்தலை. ஆனால் இஸ்ரேல் தான் வந்து இந்த போருக்கு அமெரிக்காவை இழுத்துட்டு வந்தது. இப்போ அங்கே வந்து போர் வந்தாச்சு, அங்கே வந்து அமெரிக்க படை வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து மறுபடி பார்லிமெண்ட்டில் போய் கேட்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலிருந்தும் அவர் உள்ளுக்குள்ளே ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்தும் கேள்விகள் வரலாம். அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் அப்படி சொன்னாக்க வந்துக்கு அந்த வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும். வாபஸ் வாங்கினா வந்து அதுக்கு ஒரு அதனுடைய ரொம்ப அவமானமாக இருக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில், மிக சிக்கலான சூழ்நிலையில் தான் இப்போ என்னன்னாக்கா ஈரானோடு போர், அந்த இது வந்து போர் நிறுத்தம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ங்கிறது வந்து அங்கே இருக்கிற மனிதாபிமான அடிப்படையில் அங்கே இருக்கிற மாலுமிகளை, பணியாளர்களை கொண்டு வருவது. இதுக்காக தான் நாங்கள் வந்து அமெரிக்க படை வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மறுபடி 60 நாள் தாண்டியும் கூட இந்த பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியதில்லை என்று இப்பொழுது அங்கே இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இங்கே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி கொண்டிருக்கிற போர், இதை தாண்டி இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இப்போ ரஷ்யாவும் யுக்ரைனும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ரஷ்யாவில் May 9 வந்து விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே May 9 ஆனுவலாக அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதற்காக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சீஸ்ஃபயர் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் both sides accuses of வந்து இப்போ வயலேட்டிங் திஸ் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. May 9 வந்து ரஷ்யா கொண்டாடுறதுக்காக இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் வச்சுருந்தாங்க இல்லையா. ஆனால் நேற்று வந்து ரஷ்யாவே யுக்ரைன் மேலே நிறைய இடங்களில் வந்து குண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வீடியோ ஆதாரங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்க, யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ரஷ்யன் ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்ஸ் வந்து நிறைய அங்கே நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து காமிக்கிறாங்க. யுக்ரைனுடைய தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் ரஷ்யா வந்து நிறைய அதனுடைய எல்லையை வந்து விரித்து கொண்டே போகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து யுக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யுக்ரைன் வந்து திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே வந்து போர் நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் ரெண்டு பக்கமுமே இப்போது அடிச்சிட்ருக்கிறாங்க என்பது தான் இதில் மிக முக்கியமான பாதிப்பு என்பது வந்து அங்கே இருக்கிற லோக்கல் சாதாரண மக்கள் தான் பாதிப்பு அடைகிறாங்க. ரெண்டு பெரிய யானை மோதிக்கொள்ளும்போது நிறைய எறும்புகள் தான் பாதிக்கப்படுவது என்பதை போல் இப்பொழுது அங்கே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக நார்த் கொரியா நிறைய இராணுவ தளவாடங்களை கொடுக்கிறது, நிறைய சப்போர்ட் பண்ணுது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அதனால் யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ், இப்போ ரஷ்யாவுக்கு உள்ளர போயிட்டு அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மேலே வந்து ஒரு ட்ரோன்ஸ் மூலமாக, இப்போ வந்து ட்ரோன்ஸ் மூலமாக தான் நிறைய எல்லா இடத்துலையுமே சண்டை நடக்குது. நேரடியாக தரையில் போயிட்டு செய்ய வேண்டியதில்லை, விமானங்கள் பெரிய பெரிய விமானங்கள் ஈடுபடுத்த வேண்டியதில்லை, ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் மூலமாக யுக்ரைனில் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸில் போடுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 2026 ஆரம்ப கட்டத்தில் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, யுக்ரைன் எல்லாம் சேர்ந்து அபுதாபியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.
இப்போ எப்படி வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இது வந்து பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததோ, அது மாதிரி அபுதாபியில் இந்த பேச்சுவார்த்தை 2026 தொடக்கத்தில் நடந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை யாரும் மதிக்கலை. இப்போ இருக்கிற மே 9 ரஷ்யாவில் நடத்த போகிற இந்த விக்ட்ரி டே கொண்டாட்டத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு சிறிய ஷார்ட் டேர்ம் சீஸ்ஃபயர், அதையும் வந்து ரெண்டு பக்கமுமே மதிக்காமல் தொடர்ந்து அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனம். இதில் ஓவராலாக என்ன நடந்திருக்கு இந்த போரில் அப்படின்னாக்கா, யுக்ரைனுடைய 20% நிலப்பரப்பை ரஷ்யா பிடிச்சிட்டு அதை வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது என்பது தான் இன்றைக்கு இருக்கிற நிஜம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோன் வார்ஃபேர், மிசைல் அட்டாக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைக்ஸ் have become central features of the conflict. நிறைய பெரிய பெரிய டேங்குகள், பெரிய பெரிய ஏவுகணைகள், அதில் இருக்கிற வந்து விமானங்கள், அதில் போய் பறந்து அடிக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு ட்ரோன் வார்ஃபேர், இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே வந்து ஏவுகணைகளை இது பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், தொழிற்சாலைகள், அலுவலக கட்டிடங்கள், இவைகளையெல்லாம் பார்த்து ரெண்டு பக்கமுமே பார்த்து அடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் வந்து சைனாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சைனாவுக்கும் ஈரானுக்கும் வந்து மிகப்பெரிய பொருளாதார ஒப்பந்தம் இருக்கிறது, பொருளாதார உறவு இருக்கிறது. ஈரானுடைய ஆயில் நிறைய வாங்கிறது வந்து சைனாவாக இருக்கிறது. அதனால் சைனா வந்து அதை இழக்க விரும்பவில்லை. அதனால தான் சைனா ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கிறது. அதனால் பெய்ஜிங், சைனா என்ன பண்ணும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸில் இதை பற்றிய டிஸ்கஷன்ஸ் வரும்போதெல்லாம் சைனா வந்து ஈரானை தான் சப்போர்ட் பண்ணும். வெஸ்டர்ன் ப்ரெஷர்ஸை வந்து அதை வந்து எதிர்த்து ஈரானை வந்து இது சப்போர்ட் பண்ணும் சைனா வந்து இது ஒரு இராணுவ நண்பனாக காமிக்காமல் ஒரு பீஸ் மேக்கராகவே காமிச்சிக்கும். சைனா வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். அப்போ நிறைய சீனாவுக்கான எண்ணெய் கப்பல்கள் வந்து தேங்கி இருக்குது. அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து அங்கே கட்டுப்பாடை வந்து நீக்கணும், பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படின்லாம் ஒரு பீஸ் மேக்கர் ரோல் தான் வந்து சைனா காண்பித்தால் கூட, அண்டர் கிரவுண்டில் வந்து அவங்க சைனாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு அலை, ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கிறார்கள். சில அறிக்கைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில அறிக்கைகள் வந்திருக்கு, சைனீஸ் கம்பெனிஸ் வந்து ஈரான் இப்போ இருக்கிற அந்த மிசைல்ஸ், அங்கே இருக்கிற வார் டெக்னாலஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்தால் கூட சைனா அதை வந்து மறுத்திருக்கிறது. அதனால் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரானோடு போரிடுகிற இந்த போரில் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய எனர்ஜி கிரைசிஸ், அதனுடைய ஆற்றல், சைனாவுக்கு நிறைய ஆயில் போய் சேரணும், அது வந்து எங்கே தடைபட்டு விடுமோ. அதனால் இந்த போரை வந்து அவங்க நிறுத்தினா தான் எல்லாவற்றுக்கும் நல்லது, சைனாவுக்கு நல்லது என்று இந்த ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல், ஈரான் செய்கின்ற தாக்குதல், இந்த ஹோர்முஸ் நீரிணை பற்றிய சைனாவுடைய ஸ்டாண்ட் வந்து இது எப்படியாவது வந்து இது நிறுத்தினா போதும் என்கின்ற ஒரு ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ சைனாவுக்கும் இப்போது இஸ்ரேல், லெபனானுக்கும் அது என்ன ஒரு ரோல் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னாக்கா, அங்கேயும் வந்து ஒரு இஸ்ரேல் லெபனானுடைய ஹெஸ்புல்லா ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் நடக்கிற சண்டையில் அங்கே வந்து போர் நிறுத்தம் வரணும் என்பது தான் சைனாவுடைய ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸுடைய பீஸ் கீப்பிங் மிஷன் இங்கே சதர்ன் லெபனானில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் வந்து சபை ஒரு பீஸ் கீப்பிங் இது வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து சைனா வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா சதர்ன் லெபனானில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செய்கிற அந்த பீஸ் கீப்பிங் மிஷனை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்று சைனா வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு ரோலை தான் வந்து அதை ப்ளே பண்ணுது. அமெரிக்கா வந்து உள்ளே பூந்து மூக்க நுழைச்சி அங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, அங்கே தன்னுடைய அமெரிக்க கடற்படையை கொண்டு போய் நிறுத்துவது, ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவது, இந்த மாதிரி வந்து ஒரு இராணுவ முறையில் அந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் கீப்பிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் சைனா வந்து இராணுவ ரீதியில் இல்லாமல் இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவும் பொருளாதார ரீதியாகவும் இதை வந்து
அமைதி பேச்சுவார்த்தையோடு இதை தீர்க்கணும் என்கின்ற ரோலை வந்து காண்பிப்பது போலவே அதை காண்பித்து கொள்வதாக அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ சைனாவுடைய ரோல் இன் ஈரான் வார், சைனாவுடைய ரோல் இன் லெபனான் வார், இது தவிர யுக்ரைனில் வந்து எப்படி அதனுடைய ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரஷ்யன் யுக்ரைன் வாரை பொறுத்தளவில் சைனா என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் நியூட்ரலாக இருக்கிறோம். ஏன்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் டைஸ் வித் ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான எக்கனாமிக்கல் டைஸ் வந்து நிறைய ஸ்ட்ராங். நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வணிக தொடர்புகள் வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சீனா என்ன பண்ணுதுன்னா அது நியூட்ரலாகவே ப்ளே பண்ணுது. அதனால் பெய்ஜிங் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதார சாங்ஷன்ஸ், எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை குறை கூறி கொண்டு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து நிறைய ட்ரேட் வித் ரஷ்யா வித் மாஸ்கோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ஜிங் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, மாஸ்கோவோடு நிறைய ட்ரேட் செய்வதில் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா வந்து நிறைய டெக்னாலஜியை சைனாவிலிருந்து தான் பெறுகிறது, அதை வந்து சைனா நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட சைனா வந்து நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்டர் கரண்ட்டில் நிறைய வந்து ஒரு டெக்னாலஜி, நிறைய மெஷினரிஸ் கொடுக்கறது, இராணுவ தளவாடங்கள்லாம் கொடுக்கறது, அது நடக்கிறது என்று வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்ல அதை வந்து சைனா மறுக்க என்ன நடக்கிறது என்பது வந்து வணிகத்தள வந்து நாங்கள் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், ஆனால் இராணுவ ரிலேஷன்ஷிப் இல்லை என்று சைனா சொல்லுகிறது. அதனால் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட ரஷ்யாவினுடைய பக்கம்தான் அது நிற்கிது என்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து சொல்கிறாங்க. ஹாண்டா வைரஸ் பற்றி பேசணும் இல்லையா நேற்று. ஹாண்டா வைரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா வைரஸ் போலவே ஹாண்டா வைரஸ் வந்து இந்த எலி போன்றவைகளுடைய மிச்சத்திலிருந்து வருகின்ற ஒரு வைரஸ். அது தொற்றி ஒரு க்ரூஸில், கப்பலில் வந்து டூரிஸ்ட் கப்பலில் அர்ஜென்டினா பக்கத்தில் இருந்தது. அந்த கப்பல்லேருந்து ஒரு 3 அந்த தொற்று வைரஸ், ஹாண்டா வைரஸ் தொற்று இருந்த 3 பேரை வந்து இப்போ மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் வந்து பிரிட்டன், ஜெர்மனி, நெதர்லாண்ட் இது மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்த டூரிஸ்ட். அவங்க தான் வந்து இந்த ஹாண்டா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க 3 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்.